சிறப்பான விழாவில் சென்ட் பேட்ரிக் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளர் பிரின்சிபல் பிரதர் கிருஷ்ணன் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் பிரதர் ஜான் அவர்களே மற்றும் ஜோசப் ஹெட்மாஸ்டர் அவர்களே மற்றும் பிரதர் பிலிக்ஸ் மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருந்தகையோரே மற்றும் என் இனிய மாணவ செல்வங்களே மற்றும் இந்த மாணவ செல்வங்களினுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நானும் இதேபோல் ஒரு பள்ளியில் படித்து இன்று உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் அது இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கு மட்டுமே சாரும் என்பதை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். ஏனென்றால் நான் படித்த காலங்களில் இதுபோல் சிபிஎஸ்இ பள்ளிகள் இல்லை. பிகினிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது ஊரில் ஸ்கூல் இல்லை. அதனால 4 கிலோமீட்டர் நடந்தான் போகணும். 4 கிலோமீட்டர் நடந்தான் போய் படித்தோம். அதுக்கப்புறம் டீப்ரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவகோட்டையில் இருந்தது. அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணும்போது தான் இந்த பள்ளி படிப்பு என்ன என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அது டிசிப்ளின் ஸ்கூல் தான். அந்த பள்ளியில் படிக்கும்போது தான் டிசிப்ளின் தான் என்னென்னு தெரியும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிசிப்ளின் தான். இப்போ இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா அவங்கள வந்து குழந்தை பருவத்தில் வந்து பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தை நடக்கும்போது விழுந்துருமோ அப்படின்னு தாங்கி பிடிக்கிறது யாருன்னா தாயின் தகப்பன் தான். அதே போல் அந்த குழந்தைகளை செதுக்கி ஒரு சிற்பமாக இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்க சக்தி என்னென்றால் அது ஆசிரியர்களினுடைய ஒரு பெரும்பான்மையான பங்கு மட்டுமே என்று அவர்களுக்கு எனது தாழ்மையான நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நான் இந்த காவல்துறையில் சேர்வதற்காக என்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்து எனக்கு இந்த காவல்துறை என்னன்னு தெரியாது, வரணும் விருப்பமும் இல்லை. ஆனால் நான் படித்தது மாஸ்டர் டிகிரியெல்லாம் அளவு பாஸ் காலேஜில் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஜிடிஜிஏ டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு வரும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னா ஹாக்கி பிளேயர். ஹாக்கியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே தான் விளையாண்டேன். ஹாக்கி ஸ்டேட் பிளேயர் நான். ஒரு எய்ம் இருந்தது. நம்ம ஒரு படிப்புக்கு போகணும் அப்படின்னா நமக்கு உடற்கல்வி முக்கியம் என்ற ஒரு எய்ம் இருந்தது. அந்த எய்மை வந்து நிறைவேற்றுவதற்கு பள்ளி நிர்வாகம் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, படிப்பு கூட உங்களுக்கு உடற்பயிற்சியும் முக்கியம். ஏனென்றால் இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லோருக்கும் உடற்பயிற்சி கண்டிப்பாக. ஏன்னா அப்பதான் வந்து நம்முடைய உடலை சரியாக வைத்துக் கொண்டால் மட்டுமே நம்மளுக்கு மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணோம்.
ஸ்டேட் லெவலில். அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டிக் வாங்குறது கூட, ஹாக்கி ஸ்டிக் வாங்குறது கூட எங்களால் முடியாத சூழ்நிலை தான். அது மாதிரி தான் எல்லா இதுமே நிர்வாகம் இருந்தது. இப்போ குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன. அதனால நீங்கள் வந்து நிறையா வரணும். அதே போல கல்லூரி படிக்கும்போது கல்லூரியில் 3 வருடங்களான யூனிவர்சிட்டி சாம்பியன்ஸை நான் தான் வாங்கி கொடுத்தேன். நான் தான் கேப்டன்சியாக இருந்தேன். அதனுடைய ஒரு பங்கு தான் எனக்கு. இன்டர்வியூவில் மொத்தம் 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதணும். அதில் 1000 பேர் தான் செலெக்ஷனு. 1000 பேரில் 1:3 3000 பேர் வந்து இன்டர்வியூ போனோம். 3000 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் செலெக்ஷன், 2 பேர் ரிஜெக்டட். அதில் எனக்கு கேட்ட கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. மற்றவங்களாம் நிறையா வந்து கொஸ்டின்லாம் சொன்னாங்க. என்னை கேட்ட கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, 3 யூனிவர்சிட்டி இருக்குது சார், ஸ்டேட் பிளேயரு அப்படின்னு சொன்னதோட சரி. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினும் என்னை கேட்டேன். ஏன்னா இந்த உடற்கல்வியும் இதை பயிற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் இந்த பள்ளி நிர்வாகம் சரி, குழந்தைகளும் சரி, அதை ஊக்குவிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை, இந்த லைஃப் தான், ஸ்கூல் லைஃப் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். காலேஜ் போனால் காலேஜ் வேறு மாதிரி போயிடும். இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளை செதுக்கி சிற்பமாக மாற்ற வேண்டும். அதேபோல் இந்த வரைக்கும் அந்த காவல்துறையில் பணியில் சேர்ந்து 27 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 27 ஆண்டுகளில் நிறைய மக்களுக்கான சேவைகள் எங்களால் முடிந்தது செய்து கொண்டு இருக்கின்றோம். 2007ஆம் வருடம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட செக்யூரிட்டி போஸ்டிங் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டருடைய சீட்டில் உட்காந்து அவருடைய சீட்டில் உட்காந்து டியூட்டி பார்க்குறவங்க எங்கேயுமே யாரையும் அனுப்ப மாட்டாங்க. சிஎம் லெவல்லே போயிட்டு அதை போய் அந்த சீட்டை தொடவே விட மாட்டாங்க. எங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தொட விட மாட்டாங்க, செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த ஒரு பொண்ணான உழைப்பு தான் என்னை கடைசியாக பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டியாக அவருடைய சீட்டில் உட்காந்து 3 months வந்து பார்லிமெண்ட்டில் வேலை செய்ய ஒரு உந்துக்கலாக இருந்துச்சு. அது ஒரு சிறப்பான என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணம். அதை யாராலும் எட்ட முடியாது. அது வரைக்கும் தான் என்னோட லாஸ். எனக்கு அப்புறம் யாருமே அங்கே அனுப்பல. தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒரு ரிவார்டு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க அங்கே. அதுபோல் நீங்கள் இன்னும் இந்த குழந்தைகள் நிறைய சாதிக்க பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய ஒரு பணிவான படிப்பு மட்டுமே உங்களை எடுத்துச் செல்லும். இந்த குழந்தைகளுக்கு நிறைய நிர்வாகம் செய்ய ஆசிரியர் பொறுத்த வரணும். அவர்களுக்கு நிறைய டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க. அதே போல அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறையா இந்த சைல்டு அஃபென்சஸ் நிறையா வருது. இதில் யார் யார் செல்ஃபோன் வச்சுருக்காரு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு இண்டிவிஜுவலாக செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கா? பெரிய பசங்களை சொல்லுங்க. என்ன தனியாக அப்பா அம்மா செல்ஃபோன் சும்மா சொல்லுங்க. எல்லாரும் தனித்தனியாக பார்த்துருக்கீங்க. அவன் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா இடையில வந்து இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் செல்ஃபோனு ஆன்லைன் கிளாஸ்னால உட்காருங்க ஆன்லைன் கிளாஸ்னால எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்க. யார் யாருக்கு வண்டி ஓட தெரியும், 2 வீலர் ஓட தெரியும், சூப்பர். அதான் சின்ன பசங்களாம் சொல்கிறாங்க. சைக்கிள், சின்ன சைக்கிள், சூப்பர். 2 வீலர் சரி, கை கழுவு. ஏன் கேட்குறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் யாரும் 2 வீலர் ஓட்டக்கூடாது.
ஏன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாரும் வாங்க அர்ஜென்ட்ரா தம்பி உடனே போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்க. 18 வயசு முடியாமல் யாரும் எந்த வெஹிக்கிளும் சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிள் ஓட்டுறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் பார்த்து போகணும். டூ வீலர் யாரும் கண்டிப்பாக இன்னையிலிருந்து என்ன எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணிடணும், யாரும் டூ வீலர் எடுத்து ஓட்ட மாட்டேன் என்று ஒரு ப்ராமிஸை இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் டூ வீலர் ஓடிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் மேல் தான் வழக்கு போட முடியும், உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ண முடியாது, போட முடியாது. அதனால உங்களுக்கு டூ வீலர் ஓட்டுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதே போல் இந்த பள்ளிக்கூடத்திற்கு டே ஸ்காலர்ஸ் யார் யார் வரீங்க, பெரிய பசங்க டே ஸ்காலர்ஸ் யார் வராங்க? டே ஸ்காலர்ஸ் வந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு தெரியாத நபர்கள், அதே மாதிரி ஆசிரியர்களும் அடிக்கடி அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. யாராவது வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பொருட்களையோ இல்லை ஒரு தின்பண்டங்கள் சாக்லேட்ஸ் ஏதாவது கொடுத்தா கூட அவங்கள வாங்கக்கூடாது. நம்மளுடைய நிர்வாகத்தில் ஸ்கூலில் கொடுக்குறது கூட அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறத தவிர வேறு எந்த விதமான வெளி பர்சன்ஸ் அதர் பர்சன்ஸ் யாருமே வந்து நம்ம இதில் வந்து எப்பவுமே உள் நுழையக்கூடாது. எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு. நம்மளது டிசிப்ளினுக்கு அப்புறம் படிப்பு. அந்த படிப்பை வந்து ஒரு தாய் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கிறார்களோ அதே போல் அவர்களை வளர்த்து மென்மேலும் இந்த பள்ளியின் வளர்ச்சி ஒரு எட்ட முடியாத ஒரு உயரத்திற்கு வர வேண்டும். அதை நீங்கள் தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி இந்த கேப்டன்சியை பார்த்தோன்னா என்னுடைய பள்ளி ஞாபகம் தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு இந்த ஹவுசஸ் எல்லாமே இன்னும் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படணும். நான் சிறப்பாக உங்கள் பள்ளிக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும், யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கா? யாருக்கு ஆசை இருக்கு சொல்லுங்க. சூப்பர். அப்போ நிறைய பேர் போலீஸ்க்கு எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, மிலிட்ரி இருக்குது, அதே மாதிரி கப்பற்படை இருக்குது. இதில் எக்ஸாம் எழுதி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, சைபர் கிரைம் இருக்கு. இந்த ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய படிப்பை இன்னும் திறப்பட படித்து நீங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இந்த நாட்டிற்கு நீங்கள் தான் தூண்களாக வரப்போகிறீர்கள். அதனால் நிறைய பேர் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹையர் போஸ்ட்ல வந்து இருக்கணும். எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி வந்து பெரிய போஸ்ட்ல வந்து உங்களுடைய நாட்டையும் வீட்டையும் இந்த பள்ளியுடைய பெயரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி